தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பரபரப்பான தமிழக அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இள புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை அனுமதி கொடுத்திருந்தாங்க. இந்த விவகாரத்துல தற்போது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல அவங்க மேல்முறையீட்டுக்கு போகணும் சார்? அதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா? அதாவது திருப்பரங்குன்ற மலை என்பது முருகனுடைய இதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல நம்பிக்கை உள்ள மக்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. மக்களும் போயிட்டு வரக்கூடியவங்க அங்க. அப்படி போயிட்டு வரக்கூடிய பொழுது அதனுடைய அந்த மலையினுடைய கீழ்ப்பகுதியில ஒரு இஸ்லாமியர்கள் வழிபடுகின்ற இடமும் ஒண்ணு இருக்கு. இருந்தாலும் மலைக்கு மேல தர்கா இருக்கு. தர்கா இருக்கு. இல்ல இருந்தாலும் கூட நான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் தர்கா இருக்கிறது, இந்த முருகன் இதுன்னு இருக்கிறதும் போது, நம்ம தமிழ்நாடு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் பல இடங்கள்ல உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா 2020 ஆகஸ்ட்ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்கு ஒரு பூஜை போட்டாங்க. அப்படி பூஜை போடும்போது ஆர்எஸ்எஸ் தலைவராக இன்னைக்கு இருக்கிற மோகன் பகவத் என்ன பேசினாரு? அதெல்லாம் எதுக்காக இப்ப நினைவுபடுத்துறோம்னா, நினைச்சு பார்க்கணும். தமிழ்நாடு என்பது திராவிட பூமி. இந்த திராவிட தமிழர்கள் வருகின்ற இடம் எல்லா சமயமும் உண்டு. அனைவரையும் மதிக்கக்கூடிய மக்கள் வாழ்கிற ஒரு பண்பாடு மிக்க நெறியாளர்கள் இருக்கிறது தமிழ்நாடு. ஆனா அங்க இருக்கிற அந்த மக்களை நாசப்படுத்துறது இந்த கூட்டம். எதுக்கு சொல்றோம்னா, அதுல ஆர்எஸ்எஸ் அவர் பேசின பேச்சு இப்ப எடுத்து பார்த்த ஒரு சொல்றாரு. மனுஸ்மிருதியிலிருந்து ஒரு ஸ்லோகம், முதலில் பிறந்தவனாக இருக்கின்ற பிராமணிடம் இருந்து பூமியில் உள்ள அனைத்து மானிடர்களையும் அவரவர்களுடைய கடமையினை முதலில் பிறந்த அந்த பிராமணனிடம் இருந்து இவர்கள் கேட்டு கடமை செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசிட்டு, இது வர்ணாசிரமத்தை சார்ந்தது ஒன்று. இதுல எதுக்காக இதை நினைவுபடுத்துறோம்னா, எல்லாவற்றிலுமே மதம், அந்த இந்து மதம், இந்துத்துவா, அந்த வர்ணாசிரமம், அந்த சனாதனம், இதை பார்க்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் எல்லாம் இங்க கிடையாது. அதனால எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்தாங்க. அவரவர்கள் சமயம், அவரவருடைய நம்பிக்கை, அவரவர் வழிபாடு, இதுல எந்த தப்பு இல்லை. இவங்க இங்க போவாங்க, அவங்க அங்க போவாங்க. நம்ம தமிழ்நாட்டுலதான் கிறிஸ்துமஸ் வந்தப்ப டிசம்பர் கிறிஸ்துமஸ் வந்ததுன்னா பக்கத்துல கிறிஸ்துவர்கள் அவங்க கேக்கு மற்றதெல்லாம் கொடுத்து மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் எது வந்தாலும் அவர்கள் நட்பு ரீதியாக எல்லாருமே ஒருத்தர் பழகிக்குவாங்க. ரம்ஜான் நேரத்தில் பிரியாணி மற்றதெல்லாம் கூட எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதை போல இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் சைவர்களாக இருந்தாலும் வைணவர்களாக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல திராவிட சமயம்தான், சைவ வைணவம் தான் இல்லையா? பெருமாளாக இருந்தாலும் இது சிவனாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி பார்த்தா சைவ வைணவர்களாக வரக்கூடியவர்களுடைய இந்த நிகழ்வுகள்ல விழாக்கள்ல எல்லாமே எல்லாத்துக்கும் கலந்து ஒன்னா இருப்பாங்க. இங்கு எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய இந்த மண்ணில் பிரச்சனைகள் வரக்கூடாது, சமய கலவரங்கள் ஏற்படுத்தக்கூடாது, எதுவும் இல்லாம இருக்கிற நட்புறவு மிக்க இந்த மனித நேயத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்க ஆர்எஸ்எஸ் உள்ளே நுழைகிறது என்ற காரணத்தால் தான் நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் ஆருயிரண்ணன் தளபதி, திராவிட மாடல் அரசு எல்லாரையும் மதிக்கணும். இவங்க இங்க வழிபடுறாங்க, அங்க வழிபடுறாங்க. எப்பொழுதுமே இவ்வளவு நாட்களாக அந்த தீபம் என்பது கீழே ஏத்தனது. அந்த மலையினுடைய ஒரு பகுதியில கீழ்ப்பகுதியாக இருக்கும். அந்த இடத்துல ஏத்துவாங்க தீபம், எல்லாரும் வணங்குவாங்க. மேல ஒரு பழங்கால தூண் ஒண்ணு இருக்கும். அந்த தூண் மேல இப்ப ஏத்த போறோம்னு சொல்லி மீண்டும் ஒரு நிலையை, சர்ச்சையை உருவாக்க பிளான் பண்ணாங்க. நம்முடைய அரசு அறநிலையத்துறையின் சார்பாக என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள் உண்மையிலேயே அவருடைய பணியை எல்லாரும் பாராட்டுறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு திருவண்ணாமலையில
இல்ல பல லட்சம் மக்கள் வந்து திரண்டு போகின்ற இடத்தில் அவரும் அண்ணன் ஏவாவேல் அவர்களும் இன்னும் நம்முடைய அரசு துறைகளின் மூலமாக மிகச் சிறப்பாக பாதுகாப்பு உட்பட அவர்களுக்கு பயணங்கள் உட்பட தங்கள் துறை எல்லாம் நல்லா செஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கள் நேரடியாக எல்லாத்தையும் போறவங்க. சும்மா அங்க உட்காந்தீங்கன்னா கதை பேசிக்கிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கவங்கள. மக்களை மதிப்பவர்கள், அவரெல்லாம் வழிபாட்டு நம்பிக்கை உடையவங்க. இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் ரொம்ப அதிகமாக உள்ளவர். அந்த நிலையில அவங்க எல்லாம் போய் பார்க்கறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்திலேயே நல்ல விதமா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. இப்ப அறநிலையத்துறை என்ன சொல்லிச்சு? இத வந்து இங்க வழக்கம் போல நாங்க கீழ் பகுதியில நாங்க தீபம் ஏத்தி கொண்டாட போறோம்னு சொல்லிச்சு. அப்பொழுது அதை மறுத்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போகின்ற பொழுது அந்த நீதிமன்றம் யாரு? ஜி.ஆர். சாமிநாதன். எப்படிப்பட்ட சாமிநாதன்? ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புகளினுடைய நிலையில அவரை யாருன்னு நம்மளே பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே சாதாரணமாக இருக்கிறவர் அல்ல. பல்வேறு தீர்ப்புகள் வந்து மதுரையிலேயே வந்து சமய ரீதியான தீர்ப்புகள்லாம் வந்திருக்குன்னு அவர் மேல சார்ஜ் எல்லாம் கூட இப்ப சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரு கோர்ட்ல சொல்றாரு. எல்லாம் பேசி முடிஞ்சு அமைதியா நடத்தக்கூடிய இடத்துல மேலே போய் ஏற்றலாம். நீங்கள் அப்போ இவர்களே பேசி வைத்து வழக்கு போடுறது. இவர்களே போட வச்சு ஆர்டர் கொடுக்கறது. அந்த ஆர்டரை கொடுக்கும்பொழுது ஏதாவது சிக்கல் பிரச்சனை வந்தா நடக்கட்டும். தமிழ்நாடு அரசியல்ல தமிழ்நாடு அரசுக்கு சிக்கல் வரணும். எல்லா இடத்துலயும் குழப்பங்கள் வரணும். 4 பேர் சாகணும். ரத்தத்தில நடந்தே பாரதிய ஜனதா RSSக்கு பழக்கம். அதை தமிழ்நாட்டிலையும் செய்து காட்டணும்ன்ற பிளானோட அவர்கள் செய்கிற இந்த செயலை நம்முடைய அரசு ரீதியாக நாம மறுத்தோம். வேண்டாம், எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா செய்யட்டும். அதுல என்ன தப்பு? இதுதான் சொல்லிட்டாங்க. இப்ப மறுபடியும் நீ போட்டிருக்க, அது மேல வந்து அப்பீல் போயிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வந்து அது மறுபடியும் வந்து அவங்க மேலதான் ஏத்த போறோம் அப்படின்னாலும் அரசு ரீதியாக எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்று அமைதிப்படுத்தி அற்புதமாக அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து அமைதி நிலைநாட்டுகின்ற அளவிற்கு அறநிலையத்துறையும் ஒர்க் பண்ணுது, காவல்துறையும் ஒர்க் பண்ணுது. அதனால இவ்வளவு சிரமத்தோட செய்ய வேணாமேன்றதுக்காக தான் நம்ம வந்து அப்பீல் போறதாக இருக்கும். மற்றபடி வேறு ஓகே சார். உச்சி பிள்ளையார் கோயில் தான் வழக்கமா வந்து தீபம் இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏத்திட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நடைமுறை வந்து ஒரு 40 வருஷமா தான் இருக்கிறதா சொல்லப்படுது. பிரிட்டிஷ் காலத்தோட ஐ மீன் அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் காலத்துலலாம் வந்து அங்க மேல இருக்க தூண்ல தான் ஏத்துனதாகவும், பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அதுக்கு தடை செஞ்சிருக்காங்க. அதனால பழைய நடைமுறையை கொண்டு வரணும்னு தான் இந்த பிரேயர்ல சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாதத்தை திமுக ஏற்கலையா? அப்படிங்கிற கேள்வி இங்க வருதுல்ல. இப்ப நல்லா யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் என்ன விதண்டாவாதமான பேச்சுக்கள். நாம எதையும் ம். தடுக்கல, யாரையும் மறுக்கல, யாருடைய மனசையும் புண்படுத்தல. நாம் எல்லோரையும் வரவேற்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் 40 வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இத திடீர்னு அதுக்கு முன்னால இருந்தது, இப்ப அதுக்கு முன்னால இருந்ததுன்றது இப்ப வந்து திரும்பவும் வரணும்ன்றது என்ன அவசியம்? இந்த 40 வருஷமா செஞ்சுட்டு வர்றதுல என்ன குறை? இப்போ லட்சக்கணக்கான மக்கள் வழிபாடுகின்ற முறையில அந்த தீபம் ஏற்றி அங்க வைக்கப்பட்டது. அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல நீங்க சொன்ன மாரி வச்சிருக்காங்க. அது எல்லாரும் தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல யாருக்கு வலிச்சது? யாருக்கு கோவம் வருது? RSS. ஏன் அது வருது? அப்படிலாம் நம்ம செஞ்சாதான் இங்கிருந்து சிக்கந்தர் அது மலன்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது இஸ்லாமியர்கள் பிரச்சனை வர வேண்டும் என்பதற்காகவே 60 வருஷத்துக்கு முந்தி 40 வருஷத்துக்கு முந்தி இருந்ததுன்னு பேசுறது. மற்ற கதைகள்ல ஏதாவது ஒரு நல்ல கதைக்கு அதே மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. இவர்களுடைய பார்வை என்பதெல்லாம் மத ரீதியான பார்வை. வேணும்னு இது வந்து முருகனுக்காகவோ இல்ல சமயங்களுக்காகவோ இல்ல. முதல்ல முருகனே அங்க ஏத்துக்க மாட்டாங்க. RSS கூட்டத்துல முருகனையே ஒத்துக்க மாட்டாங்க. முருகனையே ஒத்துக்காத அவர்கள் முருகன் கோயில் பக்கத்துல போய் இதை இல்ல ஏத்துறது. முருகனை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க தானே மதுரையில முருகன் மாநாடு நடத்துனாங்க. முருகன் மாநாடு என்பதெல்லாம் நடத்துறது எல்லாமே இப்ப வரக்கூடிய தேர்தலுக்காக தமிழர்களை ஏமாற்ற. நான் எதுக்காக இதை இல்ல சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி வந்து வேல் யாத்திரை எல்லாம் நடத்துனாங்க. சோ அவங்க எப்படி முருகனை ஏத்துக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க? வேலை கையில எடுத்துக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? கையில ஒரு வேல் எடுத்துட்டு போயிட்டு அதை வந்து ஒரு திண்ணையில உட்காந்து சாஞ்சிக்கிட்டு வேலை கீழே கம்பி மாரி குத்தி வச்சுட்டு தூங்குனதெல்லாம் பார்த்தோம் படத்துல. ஏன் அவங்க ஒருனா அவங்களுக்கு வந்து இப்ப நார்த் இந்தியாவுல உத்தரப்பிரதேசத்துல, இப்ப குஜராத்ல,
மத்திய பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல இன்னும் அவர்களுடைய பகுதிகள்ல எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, முருகன் கோயில்லாம் அங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இருக்காது. தப்பு சொல்ல வரல. அது அவர்கள் வழிபாடு. அது அவர்கள் தமிழர்கள் வழிபாடு இப்படி. அதனால அவர்கள் இதையெல்லாம் தேவையில்லாமல் நம்முடைய வழிபாட்டு முறையில் தலையிட வேண்டாம். அதுக்கு துணையாக நீதிமன்றத்தின் உத்தரவுகளும் வருவது என்பதும் மிக கொடூரமானது. அவர்களே நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்? 40 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிறத போய் இப்ப மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல. அரசு ரீதியாக அறநிலையத்துறையின் மூலமாக நீங்கலாம் பேசி ஒரு முடிவு பண்ணலாம். அது நீதி நீதிமன்றம் தலையிடாதுன்னு சொல்றது தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்திருக்கணுமே தவிர, ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இப்படி குடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப நடக்கப்போது. அதே நேரத்தில் பிரச்சனை வரக்கூடாது, அமைதி இருக்க வேண்டும், மக்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம அரசு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இப்போ இதுல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த தீபத்தூண் தர்கா விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ தீபம் கீழ ஏத்துனா என்ன? அந்த தீபத்தூண்ல ஏத்துனா என்ன? இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க? ஏன் தீபத்த மேல ஏத்துறாங்கன்னா, கீழ ஏத்துறாங்கன்னா 40 வருஷமா கீழ ஏத்திட்டு இருந்தாங்க. அதுல எங்க வலிக்குது? இல்ல யாருக்கு எங்க ஒட்டுமொத்த கஷ்டம்? மலையுமே இல்ல இப்போ அந்த குறிப்பிட்ட தர்கா பகுதி தவிர்த்து மொத்த மலையுமே திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு தான் சொந்தம்னு முந்தைய தீர்ப்புல கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும்போது ஒட்டுமொத்த மலையும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தமானதுன்னும்போது, அது எங்க ஏத்துனா என்ன? அத நம்ம ஏத்துக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வரும் இல்லையா நமக்கு? வாதங்களை எடுத்து வைப்பது யாரு? நாம கேட்கறது இப்ப என்ன அவசியம்? முருகன் கோயில், முருகன் என்பதே என்ன அர்த்தம்? முருகன் என்பதே அன்பான, பண்புள்ள ஒரு தன்மைக்கு பேர் தான் முருகன். அந்த முருகன் என்பதே ஒரு நல்ல எல்லாரையும் அரவணைக்கிற முருகன். அந்த முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இவங்களும் இருக்கிறாங்கன்றது வரவேற்கக்கூடியது. அந்த முருகனே இவங்க நினைக்கிற மாரி அந்த முருகன் கோயில் என்பது ஒரு இது ஆ இவர்கள் எல்லாம் ஒத்துக்காதவர்கள், அவங்களெல்லாம் அடித்தவர்கள், அவங்களெல்லாம் கொலை செஞ்சவங்க அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரையும் அரவணைச்சு போய் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நாம கேள்வி கேட்கறது, இவ்வளவு நாள் நல்லா நடந்துகிட்டு இருந்த இடத்துல, இவர்கள் எங்கிருந்து முளைத்து இப்ப தூண்டி விடுறது. இருக்கிறவங்க ஆமா. சும்மா அவங்க பாட்டுக்கு நல்லா தீபத்த கும்பிட்டுட்டு போனவங்க நம்ம மக்கள் இருக்காங்க. அதுல இளைஞர்கள், மற்றவர் நம்பிக்கை உள்ளவர் இருப்பாங்க. அவங்கலாம் ரைட் வாழ்த்துறோம் நம்ம. அது அவர்களுடைய விருப்பம். அவர்கள் நிம்மதியா கும்பிட்டுட்டு இருந்தபோது, அதுல கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் டைட் பண்றது. "ஏய்! ஏன்? ஏன் அங்க ஏத்தக்கூடாதா? ஏன் இங்க ஏத்தக்கூடாதா? இது என்ன? அதுதான் செய்யணுமான்னு" வேண்டுமென்றே ஒரு கர் கருத்து வேறுபாட்டை பெருசாக்கி, சண்டை சச்சரவ உருவாக்குறது தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் உடைய விருப்பம். இந்த விருப்பத்தின் ஒரு நிலையாகத்தான் இத செய்திருக்காங்களே தவிர, நான் சொன்னது போல, அங்க இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்து அறநிலையத்துறையோடு இணைந்து, அவர்கள் வாழ்க்கை முறையில மேலும் சிறப்பு பெறுவார்கள். முருகன் கோயிலுக்கு இன்னும் நிறைய செய்ய போறாங்க. செய்துகிட்டே இருக்காரு சேகர் பாபு. அதையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு முந்தி இன்னைக்கு பேசுறவங்கலாம் எங்க போயிருந்தாங்க? போன 5 வருஷமோ, போன 10 வருஷம் முந்தி எங்க போனாங்க? இல்ல இவங்க மேல அங்க போய் உட்காந்தீங்கன்னா, ராமர் கோயிலுக்கு அத செய்ய போறோம், இத செய்ய போறோம். உலகத்திலே பெரிய இந்த சிலைய திறக்க போறோம், அதை செய்ய போறோம்ன்றாங்களே. தமிழ்நாட்டுக்கு நீ தமிழ்நாட்டின் அறநிலையத்துறையோடு இணைந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கியா? ஏன் செய்யல? தமிழர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டு முறைக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தீங்கன்னா கூட நம்ம வரவேற்கலாம். அத விட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்குற மாரி, இதெல்லாம் இந்த கடவுள் விஷயத்தெல்லாம் போயிட்டு அவரவர்கள் விருப்பம். அவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் நடக்கிறது. நான் இந்த சாமி தான் கும்பிடுவேன். நான் இந்த கோயில் தான் போவேன்னு கூட சில பேர் இருப்பாங்க. அது அவங்கவங்க மன விருப்பம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிறதுல அரசும் உள்ள போகக்கூடாது. இப்படிப்பட்ட சமயவாதிகள் அமைப்புகள் சேர்ந்துக்கிட்டு உள்ள போயி, தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்க செய்து கொண்டிருப்பதை நம்முடைய அரசு, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லா வகையிலும் எல்லோருக்கும் நல்லது செஞ்சுகிட்டு இருக்காரு. நிச்சயமாக அமைதியாகத்தான் இதை செய்வாங்க. அவனுங்களுக்கு என்னடா ஒரு முதலமைச்சரு எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி நல்லது படுத்துறாரு. நாம எப்படி எப்படியோ சண்டைய உண்டாக்கிடணும், கலவரத்த உண்டாக்கிடணும், சாதி கலவரம் வரணும், மத கலவரம் வரணும், பிரச்சனைகள் அதிகமா வரணும்னு துடிக்கிறது. அண்ணாமலை போன்றவர்கள் தினசரி பேசுறது, இந்த ராஜா போன்றவர்கள் இப்ப புதுசா திருப்பரங்குன்றம் மலையில இது பண்றத ஒரு மாரி இந்த ஒரு எம்எல்ஏ இருக்குல்ல வானதின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா அங்க இருந்து உடனே அறிக்கைகள்லாம் குடுத்துக்கிட்டு, ஏன் இதுபடி செய்ய வேண்டும்? ஏன் அப்படி செய்ய வேண்டும்னு அவர்களுக்கு ஏற்றார் போல கருத்துக்களை எடுத்து வைத்தல். உடனே அதுல ஒரு 100 பேர கருத்து எடுத்து வச்சுக்கிட்டு சண்டைக்கு ஏற்பாடு பண்றது. சண்டை ஏற்பாடு பண்றதுல ஒரு கருவியாக வானதி எம்எல்ஏவும் வருவது வருத்தத்திற்குரியது.
எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அறநிலையத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழக அரசோடு கைகோர்த்து நடந்து முருக வழிபாட்டையும் ஒழுங்கா செய்யுங்க. அதையும் கெடுத்து இதையும் கெடுத்து சண்டை போட்டுக்காதீங்கன்றதுதான் நம்முடைய கருத்து. ஓகே சார். இந்த விவகாரத்துல அறநிலையத்துறை முன்பே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம் இல்லையா? அந்த ஒரு கேள்வி வருது. ஏன்னா, இவங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஒருத்தர் வந்து பிரேயர் கொண்டு போறாரு. அவர் வந்து தான் இதுல சொல்றாரு, "முதல்ல நான் வந்து திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகத்துக்கு கடிதம் எழுதினேன்" அப்படின்னு சொல்றாரு. அத நிராகரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கோர்ட்டுக்கு போறாரு. முன்பே இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா, இந்த பிரச்சனை இங்க வந்திருக்காதுன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன சொல்றீங்க? பதில்னா, இவர்கள் அறநிலையத்துறையை டச் பண்ணவோ, அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட பேசவோ எதுவுமே கிடையாது. தொடர்பே கிடையாது. இவர்கள் இப்படி செய்ய போறாங்கன்னு கூட தெரியாது. சொல்லவும் இல்ல. அங்க கோயில்ல நாங்க அவர்ட்ட சொன்னோம், இவர்ட்ட சொன்னோம். உனக்கு தெரியும். நீ வந்து ஒரு அமைப்பு. ஒரு பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. யார்கிட்ட கேட்கணும்னு தெரியும். அறநிலைத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கலாம். இல்ல அங்க இருக்க சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காரு. அங்க பிடிஆர்லாம் இருக்காங்க. மதுரையில பெரிய பெரியவங்கலாம் இருக்காங்க. யார வேணாலும் சந்திங்க. அங்க இருக்கிற அமைச்சர் கூட சந்திச்சு, இந்த மாரி இருக்குங்க அப்படின்னு கேட்டு அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட பேசலாங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். எதுவுமே கிடையாது. தெரிந்தும் தெரியாதது போல நடந்திருந்தால் என்ன அர்த்தம்? அதுதான் நம்ம கேள்வி. ஒண்ணு தெரியாதவர பாவம் அப்பாவிங்க தெரியாம போயிட்டாருன்றது ஒண்ணு. தெரிஞ்சே நான் இப்படிதான் செய்வேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தெரிந்தே நான் வந்து மீற போறேன்னா, வேணுன்னே இது பிரச்சனைய ஆக்கணும். இது தமிழ்நாட்டு முழுக்கும் எல்லாரும் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்ச வேலை இது. அதனால எல்லா ரகசியத்தையும் செய்வாங்க. அவங்களுக்கு இதான வேலையே. இப்ப இன்னும் பாத்தீங்களா? மொய்தி, கும்கி இனத்தவர்கள் மணிப்பூர்ல இன்னும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்குது. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது பிஜேபி. பிஜேபி அப்படிதான், ஆர்எஸ்எஸும் அப்படிதான். தேவைப்பட்டால் சாமி எடுத்து வச்சுக்குவாங்க. தேவைப்படலாம் இந்த சாமி எடுத்து வச்சு இன்னொரு சாமி வச்சுக்குவாங்க. இது ஆர்எஸ்எஸ் உடைய கைவந்த கலை. அதுக்காக தான் நம்ம சொல்றோம். தமிழ்நாடு நல்லா இருக்கு. அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனாலும் கூட தமிழ்நாட்டை நல்ல விதமாகத்தான் வைத்திருப்பார் முதல்வர். இந்த தீர்ப்ப ஏன் வந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வந்து எதிர்க்கிறாங்க? ஏன்னா வந்து அந்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் மலைக்கு போய் ஆய்வு செஞ்சுட்டு தான் அந்த தீர்ப்ப குடுத்திருக்காரு. அப்படின்னும்போது ஏன் இந்த தீர்ப்ப நம்ம பர்ட்டிகுலரா எதிர்க்கணும்? அதுக்கு ஏதாவது பர்ட்டிகுலர் காரணம் இருக்கா? நீங்க கூட காரணம் குறிப்பிட்டீங்க. இல்ல பர்ட்டிகுலர் ஒண்ணும் இல்ல. தொடர்ந்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டு 30, 40 வருடங்களா செய்து கொண்டிருக்கிற ஒரு வேலையை, இப்ப என்ன திடீர்னு மாத்தணும்? அப்படி மாற்ற வேண்டும் என்றால், அதை என்ன பண்ணியிருக்கணும்? அரசை அழைத்து கூட பேசியிருக்கலாம். அங்க இருக்கிற மக்களை அழைத்து கூட பேசியிருக்கலாம். இப்ப முன்பு வழங்கின ஒரு தீர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா, அது திருப்பரங்குன்ற மலை தான் சொல்லணும் அப்படின்ற தீர்ப்பு குடுத்திருக்காங்க. அப்போ அதன் அடிப்படையில திருப்பரங்குன்ற மலையில எங்கனாலும் தீபம் ஏத்தலாம். அதுவும் குறிப்பிட்ட அந்த நெல்லித்தோப்பு, தர்கா அத மட்டும் தான் அந்த தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மற்ற இடங்கள்ல எங்கனாலும் ஏத்திக்கலான்ற அடிப்படையில குடுத்திருக்கலாம்ல. இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல நாம பிரச்சனை வரப்போறதுன்னு இல்ல. தேவையே இப்ப என்ன அவசியம், அவசரம். எல்லாரும் அரசோட இணைந்து அறநிலையத்துறை இருக்கு. செஞ்சு பேசி கூட செய்யலாம். கோர்ட்டே வந்து ஜட்ஜி குடுக்குறாரு தீர்ப்புன்னா, அந்த ஜட்ஜே என்ன பண்ணலாம்? அரசுக்கு நோட்டீஸ் குடுத்துருக்கலாம். என்ன சொல்றீங்கன்னு அறநிலையத்துறைக்கு நோட்டீஸ் குடுத்துருக்கலாம். எதுக்காகன்னா, அப்போ விவரம் புரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. ஏன் இப்ப இப்படி பண்றாங்க? இப்போ போன வருடம், அதுக்கு முந்தின வருடம் இதெல்லாம் இல்லாத எல்லா விதத்திலயும் நல்ல விதமா கார்த்திகை தீபம் நடந்துகிட்டு இருந்ததுல, அத முருகனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்லன்னு தான் இவங்க தானே சொல்றாங்க. முருகன் கோயில்ல எல்லாருமே ஓகே பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது, அவசர அவசரமாக ஓடி வந்து இன்னைக்கு இந்த வேலையை செய்கிறார்கள் என்றால், இதன் பின்னணியில் என்ன இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? எதுக்கு அவசியம் என்ன? அவசரம் என்ன? அதுதான் நம்ம கேள்வி. ஓகே சார். இதன் பின்னணியில என்ன காரணம் இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? திமுக தரப்புல இருந்து. இதற்கு பின்னணியில் அரசியல் இருக்கு. பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் என்ற கொடூரமான சக்திகளினுடைய அரசியல் இருக்கு. என்று தமிழ்நாட்டில் அமைதியை குலைக்கணும். தமிழ்நாடு முழுதும் கலவரம் வரணும். தமிழர்கள் அடித்துக் கொண்டு சாகணும். அத பார்த்து கைத்தட்டி ஆனந்தமாக கொண்டாடுவது ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இப்ப கூட தமிழ்நாட்டுல அவர்களுடைய ஒரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு விரோதமாக, தமிழர்களுக்கு விரோதமாக நிறைய செஞ்சுக்கிட்டே வராங்க. இப்ப கூட எங்களுடைய தமிழுக்கு விரோதமா சொன்னீங்க. நேத்து கூட காசி தங்கம் தமிழ் சங்கம் வச்சு அங்க தமிழகத்தலாம் பண்ணாங்களே. அத எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்போ? அதாவது இவங்க ஆரம்பிச்சது இல்ல காட்சி. இவங்க என்ன தெரியுமா? கடமை செய்வது வேறு, கடமைக்காக செய்வது வேறு. கடமை செய்கிறவர்கள் உண்மையாக செய்து கொண்டு போவாங்க. அது இயற்கையாக ஒரு வரவேற்பு இருக்கும். கடமைக்காக செய்றவர்கள் போய் இருந்துகிட்டு, நான் இத குடுக்குறேன், நான் அத எடுக்கிறேன், போட்டோ எடு, போடு, நான் முடிச்சுட்டேன் வணக்கம்.
அவ்வளவுதான். தமிழ் தமிழ் என்று அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் நரேந்திர மோடி வெறும் 24,000 பேர் மட்டுமே இந்திய துணைக்கண்டத்தில் பேசப்படுகின்ற சமஸ்கிருதத்திற்கு 2,500 கோடி ஒரு வருடத்துக்கு, வெறும் 24,000 பேரு 2,500 கோடி ஒதுக்கி யாரு என்ன பண்ணுவீங்க சொல்ல முடியுமா? அதே தாய் தமிழுக்கு 8 கோடி பேர் பேசுற இந்த தாய் தமிழுக்கு லாங்குவேஜ்லயே செம்மொழியாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று இந்தியா மட்டுமல்ல உலகம் ஏற்றுக்கொண்ட தமிழுக்கு, இந்த தமிழுக்கு 150 கோடி வருஷத்துக்கு. புரியுது இல்ல? அப்புறம் என்ன அங்க போய் காட்சியில தமிழ் வேஷம் போடுறீங்க? தமிழ் நாடகம் போடுறதெல்லாம் இங்க தமிழர்கள் ஏமாற மாட்டாங்க. இந்த நடிப்பு நாடகம் என்பது வேறு. கடமை செய்வது என்பது கடமைக்காக செய்வது. வேற வழியே இல்லை. நான் என்னையா பண்ணி தொலைகிறது? இவனுங்க கிட்ட வர காலத்துல ஓட்டு கேட்டு வாங்கி ஆகணும். அதனால தமிழை பத்தி பேசுறேன், நீங்களாம் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தி பேசுகின்ற இந்த வேலைக்கு பேர் தான் கடமைக்காக நாடகம்ன்றது. வேற ஒன்று இல்லை. சரிங்க சார். இப்போ இந்த மேல்முறையீட்டுக்கு அப்புறமா வானதி சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசாங்கம் அதாவது திமுக இந்துக்களுக்கு எதிராவே எப்பவுமே செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. இந்த மேல்முறையீடு இந்த பக்கம் இத யோசிக்க வைக்கலாம் இல்லையா? ஏன்னா கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் இவங்க என்ன நமக்கு எதிராவே இப்படி பண்றாங்கன்னு யோசிச்சா, அதை எப்படி இந்த அரசாங்கம் டேக்கிள் பண்ண போறாங்க? அதுக்கு ஏதாவது சொல்றேன். அத பத்தி என்ன சொல்றீங்க? இந்துக்கள் என்பதே நான் முதலே சொன்னேன், சைவர்கள் வைணவர்கள்னு திராவிட தமிழர்கள், சைவர்கள் வைணவர்கள். பிரிட்டிஷ்காரர்கள் யாருக்கு இந்த வானதிக்கெல்லாம் பிடிக்காத வெள்ளைக்காரர்கள், கிறித்துவர்கள். வானதிலாம் இப்ப கிறித்துவர்கள் செஞ்சு கொடுத்தாங்கன்னு இதெல்லாம் செல்லெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, லைட்டு போட மாட்டாங்க. கரண்ட் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் கிறிஸ்துவம் செஞ்சது, கரண்ட் கொடுத்தது. அதனால விளக்கேற்றி வச்சுக்கிட்டு தான் வானதிலாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாம சரிங்க அப்படிலாம் சார். பேச இப்போ முருகனை கும்பிடுறவங்க யோசிப்பாங்கல்ல, இவங்க ஏன் மேல்முறையீட்டுக்கு போறாங்க அப்படின்னு யோசிச்சா, அது நமக்கு ஒருவேளை இப்ப நமக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குல்ல திமுக தரப்புக்கு? சொல்றதுக்கு முந்தைய நீங்க இந்த கேள்வி கேட்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்து உண்மையிலேயே சட்டத்தில் இந்து என்று சொல்லி கொண்டு வந்தது யாரெல்லாம் கிறித்துவர் இல்லையோ, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, அவர்களெல்லாம் இனிமேல் சட்டத்தில் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று உத்தரவு போட்டது பிரிட்டிஷ்காரன் 1870 என்பதிலேயே போட்டாச்சு. அதன்படி தமிழர்களாகிய நம்ம எல்லாருமே கூட இந்துக்கள் என்று சட்டத்தில் அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட இந்துக்களை படிக்க விடாமல் இந்துக்களை அழித்தது பாரதிய ஜனதா. தமிழ்நாடு இந்துக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு எதுவும் இல்லாமல் இடஒதுக்கீடை எதிர்த்தது பாரதிய ஜனதா. ஆக இந்து குடும்பத்தை அழிச்ச பாரதிய ஜனதாவையும் உண்மையாக இந்துக்களை படிக்க வைத்தது, அவர்களை கல்விக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் இடஒதுக்கீடு தந்து உயர்த்தியது திராவிட இயக்கம். அப்படி அவங்க பார்வையில பார்த்தா இந்துக்களை வாழ வைக்கின்ற எங்களுடைய திராவிட மாடல் அரச நீ ஒன்னும் ஈஸியா குறை சொல்லிடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் பார்த்தீங்கன்னா முந்தா நாள் யார் வானதிக்கு மிகவும் அப்படியே வானதி விழுந்து விழுந்து கும்பிடக்கூடிய முதலமைச்சர் தெய்வம் யாரு? உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யா. அந்த ஆதித்யா அந்த ஆள் என்ன பண்றாரு? முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போறாரு, அறிவிப்பு கொடுக்குறாங்க. உடனே 2 நாளைக்கு முந்தைய தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் வசித்த பகுதிகள் எல்லாம் திரைகள் மூடப்படுகின்றன. அவர் கார்ல போகும்போது அவங்க எல்லாம் எதிரில மனு எல்லாம் கொடுக்கக்கூடாது, தீட்டு ஆயிடும், யாரும் வெளியில வரக்கூடாது அப்படின்னு 2 நாளைக்கு போக்குவரத்தையே மாத்தி விட்டு ஒரு முதலமைச்சர் போறதுக்கு அதுக்கெல்லாம் கை தட்டி சந்தோஷப்படுவாங்க இந்த அம்மாலாம். அதுவும் இன்னைக்கு இந்த பேட்டி கேட்குறீங்கல்ல, இன்னைக்கு ஒரு முக்கியமானது என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சது, வானதிக்கு பிடிக்கும், தமிழிசைக்கு பிடிக்கும், அதே போல இன்னும் இருக்காங்க நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும்? RSS கொள்கை மேல உயிரா இருக்கிறாங்க இன்னைக்கு. RSS எது சொன்னாலும் கேட்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு வருத்தமான செய்தி. அவங்களுக்கு உண்மையாலுமே அழுகுறாங்களாம். ஐயோ, வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் இப்படி கெடுத்துட்டாங்க நம்மள, கிறிஸ்துவம் பண்ண வேலையினால தாங்க நாங்கள் பெண்கள் எல்லாம் அழுகுறோம் அப்படின்னு அழுகுறாங்களாம் வானதிலாம். ஏன் தெரியுமா? இன்னைக்குதான் 1859ஆம் ஆண்டு பெண்டிங் பிரபு உடன்கட்டை ஏறுதலை தடை செய்து ரத்து செய்து உத்தரவு போட்டார். அதுக்கு முந்தி வரைக்கும் உடன்கட்டை ஏறுதல் இருக்கு. காலை கட்டி கையை கட்டி வீட்டுக்காரன் குடிகாரனா இருப்பான், திருட்டு பையனா இருப்பான், ஏதோ ஒண்ணுத்துல செத்து போயிருப்பான், அவன் போன எரிஞ்சுக்கிட்டு இருந்தா பெண்களை காலை கட்டி மேல தூக்கி போறது உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்கள்ல அவங்களுக்கு சதிமாதான்னு பேரு. இவங்க வானதியெல்லாம் என்ன சொல்றாங்க? ஆமா சதிமாதா, நாங்கெல்லாம் சதிமாதா. இப்போ இந்த வெள்ளைக்காரன் தான் அங்க போய் உடன்கட்டையை ரத்து பண்ணிட்டான்
அப்படின்னு கூட நம்மளை திட்டுவாங்க. போனா போறாங்க பாவம். அவங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நம்முடைய முற்போக்கு சக்திகள், திராவிட மாடல் சக்திகள் செய்கிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், இந்துக்களை வாழ வைத்ததும் திமுக தான், திராவிட இயக்கம் தான். இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லி அவர்களை அழிய வைப்பது, அவர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பை மறுப்பது, சண்டை போட வச்சு சிறைச்சாலைக்கு அனுப்புவது பிஜேபி. அதை முதல்ல தெரிஞ்சுக்க சொல்லு. ஓகே சார். நிறைய கருத்துக்களை தெரிவிச்சீங்க. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சிந்தித்து வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க.